ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இப்போ வெட்டப்படுற அளவு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இடுப்பு சுற்றளவு 30 இன்ச்சு. இந்த 30 இன்ச்சு வெட்டும் அளவு விவரம். 30 இன்ச்சியும் இந்த 31 இன்ச்சு வெட்டினா 31க்கு 4 இன்ச்சு நீங்க பாடி லூஸ் கூட்டிக்கணும். அதே மாதிரி 32 வெட்டணும் போது பாடி லூஸா 1/2 இன்ச்சு குடிக்கணும். இந்த மாதிரி நீங்க கட் பண்ணீங்கன்னா கரெக்டா வரும். நீங்க புரியனா கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு கரெக்டா புரியும். அப்படியும் டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்றோம். இது வாட்ஸ்அப் நம்பரு. நீங்க இதை வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கான்டெக்ட் பண்ணலாம். ஆஃப்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் நீங்க எடுத்துக்குவோம். அதனால நீங்க பாத்துக்கோங்க. உங்க விருப்பம் இருந்தா கால் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப 30 இன்ச்சு அளவுக்கு எப்படி வெட்டணுங்கிறத இப்ப நான் போடுறேன். அதை நீங்க கரெக்டா பாத்துக்கங்க. நிறைய பேர் இந்த இடுப்பு 30 இன்ச்சு உள்ளது அளவு கேக்குறாங்க. இந்த அளவு மேக்சிமம் எல்லாத்துக்குமே வரும். நார்மலா உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த அளவு வரும். அதிகமா டெய்லர் கடைகளுக்கு இந்த அளவு தான் அதிகமா வரும். இப்போ அந்த 30 இன்ச்சு இடுப்பு, இப்போ 30 இன்ச்சு இடுப்பு உள்ளவங்களுக்கு மெஷர்மெண்ட்டை நான் சொல்றேன். 31 இன்ச்சு 32 இன்ச்சு இடுப்பு உள்ளவங்களுக்கும் இந்த மெஷர்மெண்ட் சரியாகும். இப்போ அடுத்து முதல்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, கையோட அதாவது துணியோட 2 கரைப்பகுதியை இப்படி வச்சிருக்கோம். துணிய கரைப்பகுதியை 2ஆ மடிச்சுட்டு இதை என்ன செய்யுங்க, 4ஆ மடிச்சிருங்க. அதாவது கை முதல்ல வெட்டணும். இப்போ துணியை இப்போ 4ஆ மடிச்சிருக்கோம். இப்போ என்ன செய்யணும், கீழே பிசுறு ஓரத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுல இருந்து 1.5 இன்ச்சு, அதாவது கை பட்டிக்கும் உள்ள இருக்கிற தும்புக்கும் சேர்த்து 1.5 இன்ச்சுக்கு நம்ம கோடு போட்டுக்கிறோம். இப்போ கை பட்டிக்கு கோடு போட்டாச்சு. இப்போ இவங்களுக்கு கை உயரம் 7 இன்ச்சு உயரம். 7 இன்ச்சு உயரத்துக்கு 7.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். 7.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 7.5 இன்ச்சுக்கு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சுக்கு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது அடிக்கை உயரம் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து நேர கோடு போட்டுக்கோங்க. இப்போ கையோடைய உயரத்தோட அளவுகளை வரைஞ்சாச்சு. இனி அடுத்து அடிக்கை லூசு 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்க கை லூசு 6.25 வச்சுக்கோங்க. அதாவது கீழே கை லூஸ் 6.25, மேல 7 இன்ச்சு. இந்த கை லூஸ் மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, நான் 6.25 வச்சிருக்கேன். இதை விட கொஞ்சம் குறையலாம், கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கை லூஸ் மட்டும் நீங்க கஸ்டமருக்கு எவ்வளவுங்கிறத நீங்க அளந்துக்கங்க. அதே மாதிரி இங்க இருந்து நீங்க கிராஸா ஒரு கோடு போட்டுட்டு இங்க 1.5 இன்ச்சு தும்புக்கு மார்க் பண்ணிக்கங்க. இங்க 2 இன்ச்சு தும்புக்கு மார்க் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இங்க இருந்து கிராஸா கோடு போட்டுக்கங்க. போட்டு இங்க நம்ம அடிக்கை லூசு 7 இன்ச்சு வச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல 3 இன்ச்சு வைக்கணும். வச்சுட்டு இங்க இருந்து கிராஸா ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுல இருந்து அந்த பெண்டை அழகா 1/2 இன்ச்சு நீங்க வெட்டிக்கணும். இப்போ கையோடைய பின்பகுதியை வெட்டியாச்சு. இப்போ கை அந்த முதல் மார்க் போட்டதுல பிசுல கரெக்ட் பண்ணி வெட்டிக்கிங்க. வெட்டிட்டு இங்க இருந்து 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கங்க. வச்சுட்டு நான் வெட்டுற மாதிரியே மார்க்கை நிலை பண்ணாம இப்போ கையோடைய பின்பகுதி வெட்டிட்டோம். இது கை பட்டிக்கான மார்க்கு, இது கை அடிக்கை லூசுக்கான மார்க்கு, இது சென்டர் மார்க்கு. பண்ணிட்டு நெட்டு தையல் போடுறதா இருந்துச்சுன்னா இதுல கரெக்டா ஒரு 3/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கணும். அதாவது நெட்டு தையல் போடும்போது இந்த ஷேப்ல வெட்டிங்கன்னா லூஸ் அடிக்கும். இப்போ இப்படி வெட்டிட்டீங்கன்னா தையல் ஈஸியா வந்துடும். அதே மாதிரி முன்பக்கம் குடஞ்சி வெட்டுறதுக்கு கரெக்டா ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீங்க தள்ளி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இங்க இருந்து நீங்க குடஞ்சி வெட்டிக்கணும். இந்த ஷேப்லயே நீங்க வெட்டீங்கன்னா முண்டா குடஞ்சி வெட்டுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ இப்போ நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா கையோட சுற்றளவு உங்களுக்கு 7.25. இந்த 7.25 உங்களுக்கு கரெக்டா சுற்றளவு வந்துடும். இப்ப கை வெட்டியாச்சு. அடுத்து பின்பக்கம், அதாவது முதுகு சைடு. இப்போ கைக்கு வெட்டின மாதிரியே கீழே பிசர்ல ஒரு கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு இங்கே 1.5 இன்ச்சுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணி இவங்களுக்கு
முதுகுடைய உயரம் 12.5 இன்ச்சு, நீங்க 13 இன்ச்சு உயரம் வச்சுக்கோங்க. அதாவது 12 இன்ச்சு உயரத்துக்கு 13 இன்ச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கே 13 இன்ச்சு உயரம் வச்சுக்கலாம். இப்போ உயரத்துக்கான மார்க்கை நான் வரைஞ்சாச்சு. இது மேல இருக்க தும்புக்கான மார்க். அதே மாதிரி இவங்களுக்கு கழுத்துடைய உயரம் 7 இன்ச்சு உயரம், அதுக்கு நம்ம 6.25 வைக்கிறோம். அதாவது கீழே வந்து 1/4 இன்ச்சு கழுத்துக்கு தும்பு வைக்கும். இங்க கீழே நீங்க அளந்தீங்கன்னா 5.5 இன்ச்சு, அதாவது இந்த முதுகு பட்டி வந்து இவங்களுக்கு 5.5 வேணும். இப்ப நீங்க அளந்தீங்கன்னா அந்த தும்போட சேர்த்து 5.25 வந்துருச்சா, அப்போ பின்பக்கம் 5.5 இன்ச்சு தச்சு முடிய உங்களுக்கு சரியா வந்துடும். அதே மாதிரி இவங்களுக்கு ஷோல்டருடைய அளவு 11 இன்ச்சு, அப்பனா 5.5 இன்ச்சு பாதி, அதுல பாதி 5.5 வைக்கும் போது இங்கே 1/4 இன்ச்சு தும்பு வச்சுக்கோங்க. அப்போ 6 இன்ச்சு, இங்கே அதே மாதிரி 6 இன்ச்சு. அதாவது உங்களுக்கு ஷோல்டர் 11 இன்ச்சுனா 11 இன்ச்சு நம்ம 1 இன்ச்சு கூட்டி, அதாவது 2 பக்கம் தும்பு சேர்த்து 1 இன்ச்சு கூட்டோம்னா 12 இன்ச்சு. அப்போ 6 இன்ச்சு நம்ம சரியா வச்சுட்டோம். இவங்களுக்கு கழுத்துடைய அளவு வந்து 12 இன்ச்சு, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், 12ல பாதி 6, 3 இன்ச்சு 3 இன்ச்சு, அதாவது கழுத்துடைய அகலம் மொத்தம் வந்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சுக்கு நம்ம 3 இன்ச்சு வைக்கணும். ஆனா தும்பு வந்து நம்ம 1/4 இன்ச்சு கழிச்சு 2.25 வைக்கணும். இங்க அதே மாதிரி 2.25. கழுத்துடைய அகலம் 6 இன்ச்சு வச்சுட்டு இந்த இருந்து அப்படியே நீங்க என்ன செய்யுங்க, கழுத்துடைய ரவுண்டை இந்த இதுல இருந்து வெட்டிட்டீங்கன்னா கழுத்து ரவுண்டு கரெக்டா வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க, பட்டிக்கான மார்க் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு பாடி லூஸ் வந்து 9.25 இன்ச்சு வைக்கணும். 9.25 இன்ச்சு இந்த கரெக்டா இந்த இடத்துல வச்சு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 9.25க்கும் இதுக்கும் இந்த சோல்டோடைய அளவுக்கும் 3.25 இன்ச்சு கேப் இருக்கு. அந்த கேப்பை கரெக்டா இங்க மேல கொண்டு வந்து இவங்களுக்கு தேவையான ஆம்கோல் லூஸ் வந்து 7.25 வச்சுட்டு இங்க இருந்து 2 இன்ச்சு கூட்டிக்கீங்க. கூட்டிட்டீங்கன்னா இங்க இருந்து உங்களுக்கு 5.5 இன்ச்சு உயரம் வரும். இந்த உயரத்தை நீங்க அப்படியே கிராஸ் பண்ணி நேர கோடு போட்டுட்டீங்க அப்படின்னா இதுதான் ஆம்கோலுடைய உயரம். அதுக்கப்புறம் 2.25 இன்ச்சு இங்க ஒரு மார்க்கு, இங்கேயே 2.25 இன்ச்சு மார்க்கு. இதை நீங்க வச்சு இங்க ஒரு கிராஸ் கோடு போட்டு இதை அப்படியே ரவுண்டு வெட்டினீங்கன்னா இங்கே 1.5 இன்ச்சுக்கான அந்த அகலம் கிடைக்கும். அப்போ இங்க இருந்து பாடி லூஸுக்கு மார்க் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறம் 9.25 இங்க இருந்து நமக்கு 7.25 வருதான்னு பாத்துக்கோங்க. இங்க இருந்து 7.25 வருது கரெக்டா. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தும்பு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பின்பக்கம் இவங்களுக்கு அளவு வந்து 16. அப்போ 16ல பாதி 8.25. 8.25க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தும்பு 1.5 இன்ச்சு. இப்போ இந்த மார்க் எதுக்கு பண்ணிருக்கீங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும். கரெக்டா அந்த மார்க் நேர கிராஸா கோடு போட்டுக்கங்க. இங்க 2.5 இன்ச்சுக்கான மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே பேக் தட்லயே கிராஸ் உடைய அளவை மெஷர்மெண்ட் நீங்க போட்டுட்டீங்கன்னா கிராஸ் வெட்டையில உங்களுக்கு அந்த அளவுக்கு சரியா வரும். இப்ப இவங்களுக்கு கிராஸ் வந்து 12 இன்ச்சு கிராஸ் அப்படின்னா தும்போட சேர்த்து மொத்தம் 13.5 இன்ச்சு, அதாவது அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸோடைய மொத்த உயரம் 12, நம்ம மேலையும் 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு தும்பு வர்றதுனால 13.5 இன்ச்சு. 13.5 இன்ச்சு இங்க மார்க் பண்ணிட்டு இந்த கோட்டுல இருந்து 1.5 இன்ச்சு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்த கிராஸ் இந்த பெண்டில தான் கொடுத்து வெட்டணும். அப்போ இங்கே நீங்க மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்து வெட்டையில சரியா வந்துடும். அதே மாதிரி கிராஸோடைய பெரிய டாட், அந்த டாட் வந்து சென்டர் வந்து 4 இன்ச்சு உங்களுக்கு. அந்த 4 இன்ச்சு கிராஸா நேர கோடு போட்டுட்டு இங்கே 2.5 இன்ச்சு பட்டி. அப்போ 1.25 1.25 2.5. இப்போ இங்க இருந்து ஒரு கோடு, அதே மாதிரி இங்க இருந்து ஒரு கோடு. இதுதான் கிராஸ் உடைய அளவு. இப்போ கிராஸ் உடைய அளவை நம்ம வரைஞ்சிட்டோம். பேக் தட்டு இப்ப வெட்ட போறோம். கழுத்துடைய அளவு உயரம் 7 இன்ச்சு உயரம், 6 இன்ச்சு அகலம். இந்த அகலத்துக்கு நாம கழுத்து வெட்டோம்.
முண்டா வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பு கரெக்டா வெட்டணும். நிறைய பேர் முண்டாவுடைய அளவு கிராஸா அந்த ரவுண்ட் ஷேப்பை சரியா வெட்டாதனால அவங்களுக்கு ஆம்கோலுடைய அளவு சரியா வர்றதில்லை. அதாவது இந்த ஷேப்ல வெட்டினீங்கன்னா 7.25 இன்ச்சு சரியா வந்துடும். ஆனா அதை விட்டுட்டு இந்த மெஷர்மெண்ட் இல்லாம இப்படி குறைஞ்சி வெட்டினாலோ இல்லை இப்படி மேலே ஏற்றி வெட்டினாலோ உங்களுக்கு இதோடைய சுற்றளவு கூடும். இங்க நீங்க வெட்டிட்டு இங்க வெட்ட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆம்கோல் அளவு சரியா உட்காராது. இப்ப ஷோல்டரும் ஆம்கோலும் சரியா இருந்தாதான் பிளவுஸ் வந்து உங்களுக்கு சரியா உட்காரும். இப்போ பேக் தட்டு வெட்டியாச்சு. பட்டிக்கான கட் மார்க்கு, இதுக்கான கட் மார்க். இப்போ அடுத்து கிராஸ் வெட்ட போறேன். கிராஸ் எப்படி வெட்டுறேன்னு பார்த்துக்குங்க. இப்போ கிராஸ் அதாவது முன்பக்கம் உயரம் வந்து உங்களுக்கு 5.5 இன்ச்சு வேணும். 5.25க்கு ஒரு மார்க் பண்றேன். இது கஸ்டமர் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி கேட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த அளவுல இருந்து கொஞ்சம் கீழே இறக்கி வெட்டிக்கிங்க. இது நார்மலான கழுத்தோடைய அளவு. அதாவது இந்த பிளவுஸுக்கு இந்த கழுத்து உங்களுக்கு சரியா வரும். இப்போ கழுத்தோட மார்க் பண்ணிட்டு இதை நீங்க அப்படியே அவுட்லைனை இதுல எப்படி இருக்கோ அப்படியே வெட்டிடுங்க. வெட்டிட்டு இதை நேர வெட்டிடுங்க. வெட்டிட்டு இங்க லூஸுக்கான கட் மார்க்கை வெட்டிடுங்க. இப்போ கிராஸுக்கான மார்க்கை எல்லா பக்கமும் வெட்டிட்டு இப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ கிராஸ் உடைய உயரம் வந்து 12.5 இன்ச்சு, நீங்க 13.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்க இருந்து அதாவது இங்க சைட்ல மார்க் பண்ணியிருந்தோம்ல அங்க இருந்து 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சு உங்களுக்கு பிடிக்கும். அப்போ 1.25 2.5 இங்க இருந்து மார்க் பண்ணிட்டு இந்த கிராஸ் உடைய வளைவை கரெக்டா மெஷர்மெண்ட் கரெக்டா போடும். இங்க இருந்து 2.25 இன்ச்சு அதாவது பிசுரோட சேர்த்து 2.25 தச்சு முடிய உங்களுக்கு இந்த இடம் 2.25 இன்ச்சு இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல 1/2 இன்ச்சு நீங்க குறைச்சிக்கணும். குறைச்சிக்கிட்டு இந்த கழுத்தை இன்னும் கொஞ்சம் கிராஸா வெட்டிக்குங்க. கழுத்தோடைய அளவு கொஞ்சம் கூடுதலா தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் அவங்களுக்காக நீங்க கொஞ்சம் இறக்கி வெட்டிக்குங்க. ஆனா இந்த அளவு போதும், இதுக்கு மேல தேவைப்படாது. அதே மாதிரி இந்த கிராஸ் நான் மார்க் பண்ண மாதிரியே கரெக்டா வெட்டிருந்தேன். இப்போ நீங்க சென்டருக்கு இந்த இதை நடுவில் இப்படி மடிச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சென்டர் கரெக்டா வந்துடும். நான் மார்க் பண்ண அந்த இன்ச்சு சரியா வந்துச்சா அதுல இருந்து இப்போ 1.25 இன்ச்சு, இங்கே 1.25 இன்ச்சு, அதாவது இது டாட் பிடிக்கக்கூடிய மார்க்கு. அப்போ 2.5 இன்ச்சு நம்ம கட் மார்க் போட்டிருக்கோம். இங்கே சென்டர் மார்க். அதே மாதிரி இங்க 3/4 இன்ச்சுக்கு நீங்க அப்படி குறைஞ்சி எப்பயுமே கிராஸ் வெட்டும் போது முன்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு தட்டி விட்டு அதுக்கப்புறம் இங்க 2.25 இன்ச்சு பிசுரோட இருக்கும். இங்க தச்சு முடிய 2.25 வரும். அந்த 2.25 அளவை இங்கே கொண்டு வந்துட்டு இவங்களுக்கு முன்பக்கம் அதாவது வந்து முன்னாடி இவங்களுக்கு அளவு வந்து 7.25 இன்ச்சு வைக்கணும். இந்த 7.25க்கு ஒரு கோடு போட்டுக்கணும். அதாவது கிராஸோடைய வளைவு 7.25. அங்க இருந்து 1.5 இன்ச்சு தும்பு மார்க் பண்ணிட்டு அதே அளவுக்கு இந்த ஓரத்துல வெட்டிடும். இங்க இந்த தையலுக்கான கட் மார்க். இப்போ கிராஸ் வெட்டியாச்சு. இந்த கிராஸ் சரியா இருக்காங்கன்னு பேக்கெட்டை வச்சு நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெட்டின அளவுக்கு சரியா இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெட்டின அளவு கரெக்டா நம்ம பேக்கெட்ல போட்ட அளவுக்கு நம்ம சரியா வெட்டிட்டோம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கூடுதலா இருக்குன்னா சரியா என்ன செய்யணும், நம்ம எங்க நம்ம மார்க் பண்ணோமோ அந்த இடத்துல நம்ம வெட்டிடணும். அதாவது இதுதான் வந்து சைடு பட்டிக்கான மார்க்கு. இந்த எங்க கட் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம சைடு கட்டிங் வந்து கரெக்டா வரணும். அப்படி வந்தா தான்
உங்களுக்கு வந்து தச்சு முடையில இந்த சைடில் உள்ள அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ கிராஸ் வெட்டியாச்சு. அதே மாதிரி கிராஸ்க்கு வந்து டாட்டுக்கான மார்க் வந்து இப்படி சென்டர் கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த இது கரெக்டாக அப்படி மடித்து வச்சுட்டு இங்கேருந்து கிராஸாக கோடு போட்டுட்டு இங்கேருந்து 3 இன்ச்சு, அதாவது டாட்டுடைய உயரம் 3 இன்ச்சு, அதே மாதிரி இங்கே 1.5 இன்ச்சு தள்ளி இங்கே 1.5 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இது கிராஸோடைய அளவு. இப்போ பேக் தட்டு, கிராஸு, கை வெட்டியாச்சு. அடுத்து பட்டிக்கு வெட்ட போறோம். பட்டிக்கு கீழே கரை பீஸ் ஒன்று இருக்கா இல்லையா, அதை எடுத்து 1.5 இன்ச்சு கீழே தும்புக்கு மார்க் பண்ணிக்கோங்க, அதாவது பட்டிக்கு. அதே மாதிரி 3 இன்ச்சு முன்பக்கமும் சைட்லேயும் 3 இன்ச்சு வரும், அதனால 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க, அதாவது மேலே 1/2 இன்ச்சு தும்பு வர்றதுனால. பண்ணிட்டு இங்கே இருந்து 2.25 வச்சோம்ல பிசரோட, அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்கே 3 இன்ச்சுக்கு இறக்கிக்கோங்க. இந்த பெண்டு எப்படி வருதுன்னு பார்த்துக்குங்க. 2.25 இருந்து இது 7.25 வைக்கணும். இந்த இடத்துல 7.25 வச்சுட்டு இங்கே 1.5 இன்ச்சு தும்பு வச்சுக்கோங்க. கீழே அவங்களுக்கு அளவு 6.25, 8.25 கணக்கு பண்ணிக்கோங்க. அதாவது 1/2 இன்ச்சு இங்கே தும்பு, 1.5 இன்ச்சு இங்கே தும்பு. இப்போ அந்த பட்டியோட அளவை நம்ம கரெக்டா வெட்டியாச்சு. இப்போ அங்களுக்கான கட் மார்க் தையலுக்கான கட் மார்க்கு நம்ம போட்டோம். இப்போ 30 இன்ச்சு இடுப்பு உள்ளவங்களுக்கு நாம எப்படி வெட்டி இருக்கேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. கிராஸு, கை, இது எல்லாமே அக்யூரேட்டா வெட்டியிருக்கேன். இதுல மெஷர்மெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல நீங்க கேட்டீங்கன்னா அது நான் வேலை வந்துருக்கேன். இது 30 இன்ச்சு இடுப்புக்கான மார்க்கு. 31 இன்ச்சு இடுப்பு இருந்துச்சுன்னா பாடி லூஸ், அதாவது இந்த லூஸ்ல 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு கூட்டிக்கிங்க. 32 இன்ச்சு இடுப்பா இருந்துச்சுன்னா இந்த பாடி லூஸை ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கிங்க. அதே மாதிரி கையில ஆம்கோல்ல மட்டும் இந்த 2 அளவுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு கூட்டிக்கிங்க. மற்ற எந்த அளவு நீங்க பார்க்க வேண்டியது, இந்த அளவு வந்து அக்யூரேட்டா இருக்கும். 32னா 1/4 இன்ச்சு, 31னா 1/4 இன்ச்சு, 32னா 1/2 இன்ச்சு மட்டும் கூட்டிக்கிங்க. பாடி லூஸ் சரியா வந்துடும். ஓகே.